ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஈச் டைப்ஸில் ஸ்கூல் புக்ஸில் என்ன மாதிரி சம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அலோகேட் பண்ணி, அதாவது கம்பைன் பண்ணி, இப்போது ரேஷியோ ரிலேட்டடான சம்ஸ், அதாவது விகிதம் தொடர்பான சம்ஸ் எல்லாமே ஒரு வீடியோஸாகவும், இப்போ இந்த நேரம், ஆட்கள், வேலை அதெல்லாம் ஒரு வீடியோஸாகவும் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ், அதாவது நேரம், வேலை, வேகம், இந்த டாப்பிக்குள்ளே வர டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு டைப்பையும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் தான், அதாவது விகிதம் தொடர்பானவை, ரேஷியோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இப்போது நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்க ரேஷியோக்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை நான் பார்ட்டாக போடுறேன், ப்ளேஸ் லிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய ப்ராப்ளம் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட்ஸ்லாம் இந்தந்த மெத்தட்ஸ் இருக்குன்னு கூட நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒன் பை ஒன்னாக நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வரப்போகுது. ஸோ எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. 40 students stay in hostel. They had food stock for 30 days. If the students are doubled, then for how many days the stock will last? 40 மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக மாறினால் உணவுப் பொருள் அவர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா ஃபுட்டோட ஸ்டாக் வந்து கம்மி தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக இது என்னது, இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னாலே நமக்கு எதிர்விகிதம் தெரிஞ்சு போச்சு. எதிர்விகிதம்னா தலைக்கீழலாம் அப்படியே எடுக்காதீங்க, ஜஸ்ட் அப்படியே அங்கே இருக்கிறத அப்படியே டிவைட் பண்ணி இன்ட்டு போட்டுக்கோங்க. 40/18 இருக்கா, அப்படியே நடுவில் ஒரு கோடு போட்டு இன்ட்டு 13 போட்டுக்கோங்க. இப்போ அடித்து போடுங்க. 30/2னா 15 நாள் தான் வரப்போகுது. ஸோ 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அப்படி இப்போ 40க்கு 30 நாள் வருதுன்னா அப்போ அப்படியே டபுள் பண்ணுங்கள். 80க்கு 15 நாள் தான் வரப்போகுது. இது நம்ம எடுத்து எழுதணும் வேண்டாம், அப்படியே நம்ம ஒரு மைண்ட் கால்குலேஷன்லேயே போட்டு நீங்கள் வந்து மார்க்கை ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சம் நம்ம பார்க்கலாம். Valli buys 10 pens for 180 rupees and Kamala buys 8 pens for 96 rupees. Can you say who bought the pen cheaper? வள்ளி 10 பேனாக்களை 180க்கு வாங்குகிறார். கமலா 8 பேனாக்களை 96க்கு வாங்குகிறார். இருவரில் யார் குறைவான விலைக்கு பேனாக்களை வாங்கினார்? இப்போ வள்ளி வந்து 180 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்போ ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா ஒரு பெண்ணோட விலை என்ன? 18 ரூபா. அதே கமலா 8 பேனா வந்து 96க்கு வாங்குறாங்கன்னா ஒரு பெண்ணோட விலை 12 ரூபா. ஸோ பார்த்தாலே தெரியுது கமலா தான் கம்மியான ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க. ஒரு பெண்ணோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 ருபீஸ் தான். அதே இது வள்ளி வந்து 18 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்போ 2 பேரில் யாருங்க கம்மி? கமலா தான் கம்மி. ஸோ கமலா தான் குறைவான விலைக்கு பேனாக்களை வாங்கினார். இது ஜஸ்ட் அப்படியே இதுவும் நம்ம எடுத்து எழுதி பார்க்கணும்லாம் அவசியம் அப்படியே, ஏன்னா யூனிட்டரி மெத்தட் தான். ஸோ நம்ம ஈஸியாக அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாமே புக்ஸில் இருக்க, ஸ்கூல் புக்ஸில் இருக்க சம்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Car travels 60 km with 3 liters of petrol. If the car has to cover the distance of 200 km, it requires dash liters of petrol. ஒரு மகிழ்ந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் 200 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு பெட்ரோல் தேவைப்படும்? கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் அதிகரிச்சதுன்னா நமக்கு பெட்ரோலும் அதிகரிக்க தான் ஆகும். ஸோ நல்லாவே தெரியுது இது வந்து நேர்விகிதம். நேர்விகிதம் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு தலைக்கீழே எடுத்துருங்க. 60 கிலோமீட்டருக்கு 3 லிட்டர் பெட்ரோல்னால் 200 கிலோமீட்டருக்கு எவ்வளோங்க? அப்படியே தலைக்கீழி எடுத்திங்கன்னா x = இந்த 3 × 200/60 அடித்து போடுங்க. நமக்கு என்ன வரும்? 10 லிட்டர் தான் வரப்போகுது. அந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கிட்டிங்கன்னா 3 அடித்து போச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 10 தான். ஸோ நமக்கு எவ்வளோ லிட்டர் தேவைப்படுது? பெட்ரோல் 10 லிட்டர். அதாவது 200 டிஸ்டன்ஸை நம்ம கடக்கிறதுக்கு, 200 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு 10 லிட்டர் பெட்ரோல் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அடுத்தது, an aircraft can accommodate 280 people in 2 trips. It can take dash trips to take 1400 people. 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறார்கள் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் நான் எப்படி எழுதியிருக்கேன்னா அதே மாதிரி இருக்கும். நபர்கள்னா மெம்பர்ஸ், பயணம் எத்தனை முறை அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, எத்தனை ட்ரிப்ஸ். 280 பேர் 2 முறை போயிட்டு வராங்க. அப்போ 1400 பேர் எத்தனை முறை போகிறாங்கன்னு தான் கேட்குறாங்க. ஆப்வியஸாக என்ன ஆகுது, இதுவும்
நேர் விகிதம் தான். பயணிகள் அதிகரிக்கிறாங்க, அப்போது நபர்கள் அதிகரித்தா பயணமும் அதிகரிக்க தான் போகுது. ஸோ அதை அப்படியே வந்து என்ன பண்ணணும், தலைக்கீழி எடுத்துக்கிறாங்க. தலைக்கீழி எடுத்தேன் அப்படின்னா x is equal to 2 into 1400, இந்த 280 கீழே வந்துடும், அடித்து போடுங்க. 1400/140 வருதா? ஸோ இதையும் நான் 10னால் போகும். ஸோ x is equal to 10. அப்போது 1400 நபர்கள் 10 முறை விமான பயணம் செய்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் இது எல்லாமே வந்து ரேஷியோ ரிலேட்டடான சம்ஸ். அப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சப்போஸ் 3 kg of sugar is used to prepare sweets for 50 members. Then dash kg of sugar is required for 150 members. 50 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுகிறது எனில் 150 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க தேவையான சர்க்கரையின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக என்ன ஆகும், அதிகமாக தான் ஆகும். அதாவது 50 பேருக்கே 3 கிலோ தேவைப்படுதுன்னா 150 பேருக்கு கண்டிப்பாக அதிகமாக தானே ஆகும். ஸோ இதுவும் நேர்விகிதம் தான். அப்போ என்ன பண்ணணும், நேர்விகிதம்னாலே தலைக்கிழி எடுக்கணும். அப்படியே தலைக்கிழினா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை போட்டுருங்க நடுவில். அப்போ 50 × x is equal to 3 × 150. ஸோ எல்லாத்தையும் அடிச்சு போடுங்க. அடிச்சு போட்டிங்கன்னா என்ன கிடைக்குன்னா 9 கிலோகிராம் நமக்கு தேவைப்படுது. 50 பேருக்கு 3 கிலோகிராம்னா 150 பேருக்கு 9 கிலோகிராம், அவ்வளோதான். இதையும் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸுங்க. நம்ம பிஒய்க்குலாம் தனியாக பார்க்கலாம், அதெல்லாம் தனி வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு, இஃப் மணி பைஸ் 5 kg of potatoes for 75 rupees, then he can buy dash kg of potatoes for 105 rupees. மணி 5 கிலோகிராம் உருளைக்கிழங்கை 75க்கு வாங்குகிறார் எனில் அவர் 105க்கு எத்தனை கிலோகிராம் உருளைக்கிழங்கை வாங்குவார்? ஸோ கிலோகிராமை தனியாக எழுதுங்க, ரூபாய் தனியாக எழுதுங்க. 5 கிலோவை 75 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போது எத்தனை கிலோவை 105 ரூபா கொடுத்து வாங்குறாருன்னு பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், 105 ரூபா கொடுக்குறான்னா கிலோவும் அதிகமாக தான் ஆகும் போகுது. அப்போ இது என்ன விகிதம்? நேர்விகிதம் தான். நேர்விகிதம்னா என்ன பண்ணணும், குறுக்கு பெருக்கல். அப்படியே குறுக்கு பெருக்கலை போடுங்க. 5 × 105 × x × 75 எல்லாத்தையும் அடித்து போடுங்க. அடித்து போட்டிங்கன்னா 7ஆல் வகுப்படும். அதாவது 15 × 7 105ன்னு வந்துடும். அப்போது அவர் மணி வாங்கின உருளைக்கிழங்கு எவ்வளோ? 7 கிலோ. ஓகேவா? ஸோ அது ஃபஸ்ட்டு நேர்விகிதமாக எதிர்விகிதமானு மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக சம்ஸை சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. x is equal to 7 கிலோ, நான் கிலோன்னு போடலை, உருளைக்கிழங்கு. நெக்ஸ்ட்டு, 12 cows can graze a field for 10 days. 20 cows can graze the same field for dash daysன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12 பசுக்கள் ஒரு புல்தரையை 10 நாட்கள் மேய்கின்றன. 20 பசுக்கள் அதே புல்தரையை மேய் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை மாடு எத்தனை நாளுன்னு போட்டுக்கோங்க. 12 மாடு 10 நாள் எடுத்துக்குதுன்னா 20 மாடு எத்தனை நாள் எடுத்துக்குதுன்னு கேட்கும். அப்போது மாடு அதிகரிக்குதுன்னா நாட்கள் கம்மியாகும், சீக்கிரம் தீர்ந்து போயிடும் இல்லையா? ஸோ நாட்கள் கம்மியாகும். அப்போ எதிர்விகிதம் கண்டிப்பாக. அப்போது எதிர்விகிதம் அப்படின்னா அப்படியே எடுத்துக்கணும். 12/20 × 10 அப்படியே நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் எதுவும் மாற்ற வேணாம். அப்படியே 12/20 × 10 அடித்து போடுங்க. 6 நாட்கள் வந்துருச்சா? அவ்வளோதான். அப்போ 20 மாடு எத்தனை நாள் அந்த புல்தரையை மேய்துன்னா 6 நாளில் மேய்ஞ்சு முடிச்சிருது. அதுவே 12 மாடு 10 நாள் எடுத்துக்குது, ஆனால் 20 மாடு வெறும் 6 நாள் எடுத்து அந்த வேலையை முடிச்சிருது. ஓகே, நெக்ஸ்ட்டு சம். 72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 40 புத்தகங்களின் எடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது எடுத்துக்கோங்க, புத்தகம் தனியாக எடை தனியாக போட்டுக்கோங்க. 72 புக்ஸ் வந்து 9 கிலோ இருக்குது. அப்போ 40னா கண்டிப்பாக என்ன ஆகும், அதோட விலை, அதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, புக்ஸு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இது நேர்விகிதம் தான். குறுக்கு பெருக்கில் எடுத்து போடுங்க. 40, அதாவது x × 72 = 40 × 9 வரும். இந்த 72 கீழே வருது, அடித்து போடுங்க, 5 கிலோகிராம்னு வந்துடும். அவ்வளோதான். அதாவது புக்ஸோட, இப்போ புக்கை வந்து தராசில் நீங்கள் அதிகமாக வைக்க எடையும் கூட தான் செய்யும், கம்மியாக வைக்க எடையும் குறைய தான் செய்யும். ஸோ இது ஒரே மாதிரி நடக்கிறது தானே. ஸோ இது வந்து நேர்விகிதம் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சம் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓர் இருசக்கர வாகனம் 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் 250 கிலோமீட்டர் தொலைவை கடக்க தேவையான பெட்ரோல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம் இல்லையா? சேம் அந்த ப்ரொசீஜரில் தான் இதுவும். எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ பெட்ரோல். ஸோ 2 லிட்டர் பெட்ரோல் வந்து 100 கிலோமீட்டர் போயிடுச்சு. அப்போ 250க்கு கண்டிப்பாக பெட்ரோல் என்ன ஆகும், அதிகம் தானே ஆகும். ஸோ அப்போ அது என்ன விகிதம்? நேர்விகிதம். நேர்விகிதம்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக குறுக்கு பெருக்கல் எடுக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நேர்விகிதம் வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல், அதாவது
குறுக்கில் கோடு போடுறீங்க. இதுவே எதிர் விகிதம்னா எதுவுமே பண்ணாமல் அப்படியே எடுத்து போட்டு அடிங்க. ஸோ நான் 100 × x = 2 × 250 அடித்து போடுங்க. இந்த 100 கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் அடித்து போட்டால் எனக்கு என்ன வரும்? 5 லிட்டர் தான் கிடைக்கும். ஸோ 250 கிலோமீட்டர் போகிறதுக்கு எனக்கு 5 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது. ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம ஒரு அரௌண்ட் ஒரு 9 or 10 சம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரும்.